short one but very effective class. இந்த கிளாஸ் இப்போ இது பண்ணிக்கலாம். லுக் அட் திஸ். ஏன்னா அவங்க கலை ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்க, லுக் அட் திஸ். இதில் we can go with the new one here. Look at this. I'm going to take one of those. It's all we. All right. Okay, we can take one of those here. இப்போ நான் வந்து ஆடியோ ஆஃப் பண்ணுறேன். வேறு எதுவும் நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் படிச்சுட்டு எனக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் சொல்லணும். அவர் சதீஷ்க்கு ஓரளவு தெரியும் இந்த ஐடியா என்னன்னு. ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச் இல்லையா? நான் வந்து இப்போ ஆடியோவை கட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக மனசுக்குள்ளே நீங்கள் படிச்சுக்கலாம். படிச்சுட்டு எனக்கு வந்து வாட்டி நீங்கள் வாட்டி கேட்டதுக்கப்புறம், அதாவது இது படித்ததுக்கப்புறம் அது என்ன மீனிங்னு எனக்கு சொல்லணும். எல்லாமே 1 minute ஆர் லெஸ் தென் 1 minute இருக்கும். ஐ எம் கோயிங் டு கட் ஆஃப் த ஆடியோ நோ, which is very effective. ஆடியோங்கிறது it plays a huge role. Yes. Look at that. I'm going to cut it off. Just hold for a minute. இன்னும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு லோட் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணுங்களேன். Exposure to sunlight. ஒரே நிமிஷம். When you told me this, I was like, whoa, that. Let me get this. 5 in life for mental health. Okay, here you go. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது புது வீடியோவாக தான் இருக்கும். அவங்க சதீஷ்க்கும் புது வீடியோவாக தான் இருக்குது. அவங்க நீங்கள் பார்க்கல அப்படின்னா It's clear you need regular quality. Here you go. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம், நான் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் ஸ்டார்டிங் நவ். ஓகே, தி பிக் ஃபைவ்ல அவர் சொன்னது புரிஞ்சுதா? ஒண்ணு வந்து ஸ்லீப்புங்க சார். அப்படி வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு 4-5 பாயிண்ட்டை தான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் வேற விதமா சொல்லுவார். நமக்கு போக கான்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. அப்புறம் இதை ஒரு 100 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு காலையில எழுந்திரிச்சு சூரியனை பார்த்துட்டு கூட வந்து படுத்துடலான்னு தான் தோணும். இவ்வளவு பெரிய விஷயமா இது அப்படின்னு தோணும். அவ்வளவு பெரிய டாக்டர் உள்ள இருக்காரு சூரியனுக்குள்ள. நம்ம ஜஸ்ட் தரிசிச்சுட்டாலே போதும். இப்ப எவ்வளவு கேப்சர் பண்ண முடிஞ்சது போடுறேன். நீங்க மனசுல ரீட் பண்ணணும். மைண்ட்ல நீங்க ரீட் பண்ணணும். வெளியில சொல்லாம நீங்க ரீட் பண்ணணும். வெளில சொல்ல என்ன தெரியுங்களா, சிலது கவர் பண்ணுவீங்க, சிலது கவர் பண்ண மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைக்கும். ரேதர் யூ கேன் டூ இட். அவர் சதீஷ் ஒரு 4-5 இது நல்லா பண்ணார். போக போக ரொம்ப அருமையாக பண்ண ஆரம்பிச்சார். இந்த லாஸ்ட் இது வந்து ஷார்ட்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக வந்தது. ஏன்னா ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, ரீடிங் இருக்குது. நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, காதால் கேட்குறீங்க, அப்புறம் மனசால் படிக்கிறீங்க. இந்த புலன்களை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறப்ப கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும். இதையே அவர் ஒரு ஷார்ட்ஸில் சொல்லுவார். இப்போ நான் சொன்னதே ஒரு ஷார்ட்ஸில் சொல்லுவார். அந்த கான்சன்ட்ரேஷன் வர்றப்ப நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே புரிஞ்சது ஞாபகம் வந்துடும். Right? One more time I'm going to do it. Both of you listen. No, not listen. Read. Both of you read. All right. Now I'm going to put the
ஆடியோ இன். அந்த ஆடியோவோட வேல்யூ எப்படின்னு இப்ப நல்லா தெரியும் பாருங்க. let me put the audio in. I've in life for mental health. It's clear you need regular quality sleep. We know this. Every time somebody commits suicide, you look back at their sleep patterns in the days and weeks before, totally disrupted. So regular sleep is key. Sunlight, you need sunlight in the morning. It stimulates dopamine release in the brain and other neurochemicals that make you feel good. People are staying up late and looking at their phones and watching TV, staying in and not getting sunlight. You can't do that and expect to be healthy. The other one is exercise, movement, social connection, good nutrition. And that's just the baseline. The big five in life for men. இந்த பிக் ஃபைவ் சொல்ல முடியுமா? ஒரு 5 வார்த்தையில பிக் ஃபைவ். sleep, sunlight, அப்புறம் social connection, அதை nutrition. பத்தி வருது. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ஒரு பெருசா ஒரு சொல்லிட்டே இருந்தாரு. இந்த ஸ்லீப் சொன்னாரு. அதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் ரொம்ப விளக்கமா சொன்னாரு. அதாவது ஸ்லீப் ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாதவங்க அந்த சூசைட் கமிட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸ்லீப் விட்டுருங்க. நீங்க ஸ்லீப் இப்ப சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க? சோசியல் கனெக்ஷனா? எஸ், அது லாஸ்டா வந்ததுங்க சார். சோஷியல் கனெக்ஷன் அண்ட் குட் நியூட்ரிஷன், அந்த 5 அப்புறம் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது அதான் சார், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீப்பு, அடுத்து சன்லைட்டு, அடுத்தது சன்லைட், அடுத்து எக்ஸசைஸ், சோசியல் கனெக்ஷன், தென் ஃபிஃப்த் ஒன் இஸ் நியூட்ரிஷன். சோசியல் கனெக்ஷன், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், ஸ்லீப் அண்ட் சன்லைட். சன்லைட் வந்துச்சு பாருங்க. ஏன்னா அந்த 1 மினிட் அப்படி ஃபோக்கஸ் பண்ணீங்க. 2 வாட்டிக்கு 3 வாட்டி பாத்தீங்க. ரெப்படிஷன் இது. இப்ப நான் எந்த ஷார்ட்ஸ் போட்டாலும் அவர் பேசுறது வந்து புரிஞ்சிடும். இப்ப பாருங்க, அவங்க அமெரிக்கன் ஸ்லாங்ல ஒன்று பேசுவாங்க. பாருங்க. Mental health. It's clear you need regular quality sleep. We know this. Every time somebody commits suicide, you look back at their sleep patterns in the days and weeks before, totally disrupted. So regular sleep is key. Sunlight, you need sunlight in the morning. It stimulates dopamine release in the brain and other neurochemicals that make you feel good. People are staying up late and looking at their phones and watching TV, staying in and not getting sunlight. You can't do that. You cannot do that. Yeah. You cannot do that. Do that and expect to be to be healthy. So இது ஃபுல்லா ஒரு அமெரிக்கன் ஸ்லாங் தான். இப்போ நீங்க 4-5 வாட்டி பார்த்ததுக்கு அப்புறம் ரிதம் வருது பாத்தீங்களா? ஏதோ பாட்டு கேட்டு நம்ம பாட்டு பாடுற மாதிரி அது வருது பாருங்க. ஒரு ரிதமிக்கா வருது இல்லைங்களா? அதுதான் மெயின். இப்போ நான் எடுத்துட்டு இவரோட ஷார்ட்ஸ் எது வேணாலும் போடுறேன். உங்களால ஈஸியா கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அவர் ஸ்டைல் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துருச்சு. இப்படிதான் பேசுறாருன்னு வந்துருச்சு. இதுதான் கான்டென்ட் அவர் சொல்ல போறாருன்னு தெரியுது. Let me look into this. I'm going to put this here, right here. Any one of this I'm going to take. Getting older is the best. All right. இவர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்க அப்படியே நான் ஆடியோவோடய போடுறேன். நீங்க ரீட் பண்ணுங்க, ஆடியோ பாருங்க. Look at this. As long as you train with weights 3 times a week, run 3 times Starting a week. now. Getting older is the best. As long as you train with weights 3 times a week, run 3 times a week, long, medium, and short, take a cold shower, and you eat mostly unprocessed and minimally processed foods, and you try and get sleep, and you limit your alcohol, and you deal with any addictions you might have, and you work on your traumas, like you're going to have a great life. You're going to be healthier than 90% of people in the world. Getting older is the Yes. கரெக்டா பாத்துக்கங்க. நான் வேணா 2-3 வாட்டி எக்ஸ்ட்ரா போடுறேன். அவரோட டோன் தெரியும், என்ன சொல்ல வரான்னு தெரியும். அந்த பாயிண்ட்டை மட்டும் கிராஸ் பண்ணுங்க. So I'm starting now again. Getting older is the best. As long as you train with weights 3 times a week, run 3 times a week, long, medium, and short, take a cold shower, and you eat mostly unprocessed and minimally processed foods, and you try and get sleep, and you limit your alcohol, and you deal with any addictions you might have, and you work on your traumas, like you're going to have a great life. You're going to be healthier than 90% of people in the world. Getting older is the best. வயசாகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயங்கிறாரு. ரொம்ப சிறந்த விஷயங்கிறாரு. ஏன் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு பெரிய காரணம் சொல்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வயசானாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீங்கிறது தான் அவரோட பாயிண்ட். ரைட். சோ இன்னொரு வாட்டி வேணுமா? எனக்கு இன்னொரு டைம் போடலாங்க சார். வெரி குட். லுக் அட் திஸ். அந்த வேர்டு அவங்க எப்படி பேஸ் விடுறாங்க. நம்ம அதுக்குள்ள அந்த ஸ்கிரீன் டயத்துக்குள்ள நம்ம படிக்க முடியுதா? எல்லாமே பார்த்துக்கணும். நீங்க பாருங்க, மல்டிபிள் ஆர்கன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப அந்த ஃபோக்கஸ், இந்த கான்சென்ட்ரேஷன் வந்துடும் நமக்கு. ஸ்டார்டிங் now.
Getting older is the best. As long as you train with weights 3 times a week, run 3 times a week, long, medium, and short, take a cold shower, and you eat mostly unprocessed and minimally processed foods, and you try and get sleep, and you limit your alcohol, and you deal with any addictions you might have, and you work on your traumas, like you're going to have a great life. You're going to be healthier than 90% of people in the world. Getting older is கடைசியா என்ன சொன்னாரு? கடைசி பாயிண்ட் ஒன்று சொன்னாரு. என்னது? கடைசி வாக்கியம். அதாவது 90% ஆஃப் அந்த இது சொல்றீங்களாங்க சார்? அதாவது அதாவது நீங்க வந்து இந்த இந்த இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வேர்ல்ட்ல 90% ஆஃப் த பீப்புளோட நீங்க வந்து ஹெல்த்தியரா Healthier-ஆ இருப்பீங்க. டாப் 10% இருப்பீங்க. Top 10. 10 பேர் தான் ஹெல்த்தியா இருக்காங்க. 90 பேர் ஹெல்த்தியா இல்ல வயசானதுக்கு அப்புறம். Unhealthy. அந்த 10 பேர்ல நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க. இப்ப எனக்கு பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. அவர் என்னன்னு சொன்னாரு? நீ சொல்றேன் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க அப்படியே நானே இடையில பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பாயிண்ட் என்னன்னாங்க, கெட்டிங் ஓல்டர் இஸ் ஆல்வேஸ் பி ஹாப்பி. ஓகே, பெஸ்ட் அப்படின்னு. பெஸ்ட். அது எப்பயுமே ஒரு நல்ல விஷயம். பட் இது பண்ணுறதுக்கு வீக்லி ட்வைஸ் வந்து வெயிட் செக் பண்ணணும், வீக்லி ட்வைஸ் வந்து வெளியே வந்து ரன்னிங் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா தெரியுமா? வீக்லி ட்வைஸா? பரவாயில்ல. ஆனா அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இந்த டைம் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இன்னொரு வாட்டி பாத்துக்கலாம். வெயிட், அப்புறம் என்ன சொன்னீங்க? வெயிட், ஜாகிங் ஆர் ரன்னிங்கு. வெரி குட். லிமிட் யுவர் ஆல்கஹால். வெரி குட். ப்ராசஸ்டு ஃபுட்டை குறைச்சிக்கணும். ப்ராசஸ் ஃபுட், வெரி குட். இன்னும் And that சொன்னாரு. ஏதோ ஒன்று சொன்னாரு. மேனுவலி ப்ராசஸ்ட் ஃபுட்டை வந்து சாப்பிடணும். வெரி குட், வெரி குட். அப்புறம் முக்கியமா விட்டுட்டோமே, நம்ம டெய்லி குவாலிட்டி ஸ்லீப். குவாலிட்டி ஸ்லீப். யா, எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இன்னொன்னு அடுத்து வந்து உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து அடிக்டிவ் ஹேபிட்ஸை வந்து குறைச்சிக்கணும். அடிக்டிவ் ஹேபிட். நிறைய பாயிண்ட் சொல்லிருக்கேன். அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இன்னும் சொல்லல. 2 வார்த்தை. ஓ மை காஷ். ஏன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது மெடிடேஷன் ஈக்குவல்ங்கறாங்க. காலையில எந்திரிச்சு கோல்டு ஷவர் எடுத்தோம்னா, யா, கரெக்ட். கோல்டு ஷவர். யா, கோல்டு ஷவர் எடுத்தா மெடிடேஷன் ஈக்குவல்ங்கறாங்க. அது உண்மையிலே ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து வந்ததுதான். இந்தியால இருந்து வந்ததுதான். நம்ம சைடுல இருந்து. நம்ம சொன்னதா அவர் அப்படி சொல்றாரு. சோ கோல்டு ஷவர்ல இவர் வந்து எப்பயுமே கோல்டு ஷவர் தான் எடுத்தார். அது காலையில எந்திரிச்சு கோல்டு ஷவர் எடுத்தா ஒரு 10 வருஷத்துக்கு ஆட் பண்ணிக்கிங்கங்கறார். டீ காபி குடிக்கலன்னா ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணிக்கிங்கங்கறார். Look at this again. It's the best. As long as you train with weights 3 times a week, run 3 times a week, long, medium, and short, take a cold shower, and you eat mostly unprocessed and minimally processed foods, and you try and get sleep, and you limit your alcohol, and you deal with any addictions you might have, and you work on your traumas, like you're going to have a great life. You're going to be healthier than 90% of people in the world. Getting older. பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டுமே சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? ஏன்னா அவ்வளோ ஃபோக்கஸ் அது என்னதான் நடக்குது அப்படின்னு நீங்க வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்காம அது வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கறதுனால தான் இது வருது. அது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணீங்களா டயத்துல? என்ன சொன்னாங்க? இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். 3 times a week. 3 times a week, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பரா. இப்போ நீங்க வந்து நான் அவரோடது எவ்வளோ காம்ப்ளெக்ஸா ஒரு இது நான் எடுக்கிறேன். அதுல வந்து ஃபுல்லா மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு மெடிக்கல் டாக்டர், அதுல டாக்டரேட் பண்ணவர், எங்க ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சவர். அவர் ஹிமாலயஸ்லயும் இருந்திருக்காரு. ஹிமாலயஸ்ல இருந்து மெடிடேஷன் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் எந்த டேர்ம்ல வேணாலும் அவர் பேசுவார். நான் ஒரு இது எடுக்கிறேன். எவ்வளவு டஃப்பானது இப்போ புரியும் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. Interesting thing about thinking is it's very hard to. ஆல்ரைட், நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க என்ன பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். Interesting thing about thinking is it's very hard to control our spontaneous thoughts. So, for instance, I can't prevent myself from thinking something. However, I can deliberately introduce a thought. People forget this, that one of our enormous powers as human beings is I'm going to write out my name, I am Andrew, or I can think I am Andrew. Now, it takes a little bit of work. You kind of notice to think something specific, like you would write it out in your head, just as you would write it out on paper. It feels like a little bit of work because it is work. You're taking that spontaneous thought process and you're inserting a thought on top of it. Interesting thing about ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த சொன்னாரு. மைண்டை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, மனசு வந்து ஒரு, ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல புது தாட்டை உருவாக்க முடியுங்கிறார். இன்னொரு வாட்டி நான் போடுறேன். எனக்கு கரெக்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரொம்ப டீப் சைக்காலஜிக்கல் திங்க ஒரு நிமிஷத்துல ரொம்ப கேஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நான் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ எத்தனை வாட்டி வேணாலும் போடுறேன். ஆனா கேட்கிற கேள்வி கரெக்டா நீங்க சொல்றீங்களான்னு நான் பாக்குறேன். Starting now.
about thinking is it's very hard to control our spontaneous thoughts. So, for instance, I can't prevent myself from thinking something. However, I can deliberately introduce a thought. People forget this, that one of our enormous powers as human beings is I'm going to write out my name, I am Andrew, or I can think I am Andrew. Now, it takes a little bit of work. You kind of notice to think something specific, like you would write it out in your head, just as you would write it out on paper. It feels like a little bit of work because it is work. You're taking that spontaneous thought process and you're inserting a thought on top of it. Interesting. வா இன்னொரு வாட்டி வேணும்னாலும் நான் போடுறேன். அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பார்க்கணும். இது வந்து ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு அனாலஜி சொல்றாரு. ஒரு மெட்டாஃபர் சொல்றாரு. உருவம்னு சொல்றது. அத வந்து கம்பேர் பண்றாரு. அதுக்கப்புறம் அது முடிவுல கடைசியா வந்து முடிக்கிறார். இது கஷ்டம் மாரி இருக்கும். ஆனா கஷ்டம் இல்ல அப்படிங்கிறாரு. இந்த இந்த இத வந்து இன்னொரு வாட்டி வேணுமா? இல்ல ஓகேவா? இல்ல சார். நீங்க கொஸ்டின் கேளுங்களேன். நம்ம ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். அவரு வந்து என்ன கடைசியா வந்து என்ன சொல்ல வர்றாரு? ஒரே வாக்கியத்துல சொல்லணும்னா என்ன சொல்ல வர்றாரு? ஓகே. ஸோ மனசுல என்ன என்ன சொல்றாரு? சொல்ல வர்றாருனாங்க, நமக்கு ஒரு விஷயத்த வந்து நமக்கு அ வேணும் அப்படின்னா, அத வந்து மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ அ அப்படி அது சொல்றாரு. வந்து அப்படி ஜெனரிக்கா அவரு சொல்லலையே. ஏதோ ஒரு விஷயத்த ம். மனசுல எழுதுறத பத்தி கட்டாயமா சொல்றாரு. ம்ஹ்ம். மனசுல எழுதுறது ஈஸியா கஷ்டமான்னு சொல்றாரா? அது வந்து கஷ்டமான விஷயம். அத கஷ்டமான வந்து விஷயங்கிறாரு. ஆ ஆனா அந்த கஷ்டமான விஷயத்த பண்ணிட்டா என்ன நடக்குங்கிறாரு. அம் அதுதான் ஆரம்பம். ஆரம்பமே அதான். அந்த ஓகே. கஷ்டமான விஷயத்த பண்றப்ப ஏதோ ஒண்ணு நடக்குதுங்கிறாரு. இப்ப பாருங்க ஆரம்பத்த பாருங்க. The thing about thinking is it's very hard to control our spontaneous thoughts. So, for instance, I can't prevent myself from thinking something. However, I can deliberately introduce a thought. People அவ்வளவுதான் பாயிண்ட். ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ட சொல்லிட்டு, அதுக்குரிய சொல்யூஷன சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவரையிலும் நம்ம பண்ணோம். ப்ராப்ளம்ங்கிறது எத சொல்றாரு? ப்ராப்ளம்னு என்னத்த டிஃபைன் பண்றாரு அவரு? அதாவது அன்வான்டட் தாட்ஸ்லாம் நெறைய வரும் இல்லைங்க சார். ஆமா தாட்ஸ் வருது. அது வந்து ஒரு ப்ராப்ளம். அந்த அன்வான்டட் மட்டும் இல்ல, ஈவன் வந்து எந்த தாட்டையுமே ஒரு தாட் எப்ப ஆரம்பிக்குதுன்னே தெரியல. ஒண்ணு விட்டுட்டு போனா இன்னொன்னு வருது, இன்னொன்னு விட்டுட்டு போனா இன்னொன்னு வருது. அப்படின்னு ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு ப்ராப்ளத்த சொல்றாரு. அதுக்கு சொல்யூஷனா தான் பாக்கி உள்ள ஷார்ட்ஸ் வருது. அதுக்கு சொல்யூஷனா என்ன சொல்றாருங்கிறத பார்த்துலாம் எனக்கு சொல்லுங்க. forget this, that one of our enormous powers as human beings is I'm going to write out my name, I am Andrew, or I can think I am Andrew. Now, it takes a little bit of work. You kind of notice to think something specific, like you would write it out in your head, just as you would write it out on paper. It feels like a little bit of work because it is work. You're taking that spontaneous thought process and you're inserting a thought on top of it. Interesting. இப்ப சொல்லுங்க. என்ன சொல்றாருங்கிறது அந்த சொல்யூஷனா என்ன குடுக்குறாரு? நமக்கு தாட்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்ங்கிறாரு. அந்த அ தாட்ட பத்தி அது ஒண்ணு அதுக்கு பண்ணலாம். இப்போ ஒரு தாட்ஸ் இருக்குன்னா, அந்த தாட்ஸ்க்கு மேல நமக்கு தேவையான தாட்ஸ கொண்டு போய் அத எப்படி கொண்டு வச்சு போவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி எப்படி கொண்டு போறலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. ம். ஏதோ ரைட் கொண்டு போலாங்கிற கரெக்ட்டா பாயிண்ட்ட பிடிச்சிட்டீங்க. அதான் முடிக்கிறாரு. ஓகே. ஸோ எப்படி அப்போ கொண்டு வந்து நம்ம போறீங்க? வந்து நமக்கு என்ன தேவையோ அத வந்து ரைட் டவுன் பண்ணி அப்படியும் அவரு சொல்லல. ம். அவரு சொல்றது அவ்ளோ காம்ப்ளிகேட்டடா சொல்லல. அவரு வந்து ரைட் டவுன் பண்றத பத்தி சொல்றாரு கையால. மனசால எழுதுறத பத்தியும் சொல்றாரு. அப்ப என்னன்னா ம்ஹ்ம். கையால எழுதுறா மாரி நீங்க மனசால எழுதுங்க. புது தாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஏன்னா, அந்த மனசால என் பேர் ஆண்ட்ரூன்னு நீங்க எழுதுறீங்க. என் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் பேர் தம்பையான்னு நான் வந்து மனசால சொல்லி பார்க்குறேன்னா, புது தாட் வந்துருதுங்களா? இல்லைங்களா? ம். என் பேர் தம்பையா. ரைட். அ நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன். அப்படின்னு மனசால திங்க் பண்றீங்கன்னு வச்சுங்க. முடிஞ்சு போச்சு. ஒரு புது தாட்ட ஒண்ணு பண்ணுவீங்க. நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத எவ்வளவோ தாட் வந்து போயிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம ஒரு தாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ம்ஹ்ம். அந்த இதுதான் ரமண மகரிஷி சொன்னது. "உன்னையே நீ அறின்னு" சொன்னது. வள்ளலார் சொன்னது. எல்லாமே ம்ஹ்ம். ஈஸ்டர்ன் பிலாசபர் சொன்னதுதான். "நான் யார்?" அப்படின்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கரெக்ட். தாட்ட நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப, கன்டினியூஸா வர்ற தாட்ஸ் அருந்துரும். அப்ப நம்மள உணர முடியும். அதுதான் மெடிடேஷன் அப்படிங்கிறாங்க. அதுதான் கரெக்ட். நம்ம மனசு தாவிக்கிட்டே இருக்குங்கிறத உணர்றதே மெடிடேஷன்ங்கிறாங்க. ம்ஹ்ம். இவர் அந்த மெடிடேஷன்ங்கிற வேர்ட யூஸ் பண்ணாம இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஒரு தாட்டுங்கிறாரு. இப்ப பாருங்க, கம்ப்ளீட்டா பாருங்க. எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு புரியும் பாருங்க. லுக் அட் திஸ்.
The thing about thinking is it's very hard to control our spontaneous thoughts. So, for instance, I can't prevent myself from thinking something. However, I can deliberately introduce a thought. People forget this, that one of our enormous powers as human beings is I'm going to write out my name, I am Andrew, or I can think I am Andrew. Now, it takes a little bit of work. You kind of notice to think something specific, like you would write it out in your head, just as you would write it out on paper. It feels like a little bit of work because it is work. You're taking that spontaneous thought process and you're inserting a thought on top of it. Interesting. இப்ப புரியுதுங்களா? கம்ப்ளீட்டா புரியுதுங்களா? ஒரு அனாலஜியா தான் அவர் வந்து நான் பேப்பர்ல எழுதுற மாதிரி மைண்ட்ல எழுதணுங்கிறார். அந்த மைண்ட்ல எழுதுறப்பதான் நமக்கு கிரியேட்டிவிட்டி எல்லாம் வருது. நம்ம சோக கஷ்டம் எல்லாம் மனசுல ஃபீல் பண்றது பிரேக் ஆகுறதே தான் அப்படிங்கிறது தான் அவரோட பாயிண்ட். இவரோட ஷார்ட்ஸ் இன்னும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஏரியால இருந்தும் அவர் வந்து சொல்லுவார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவரோட லைஃப் டைம்ல நோபல் பிரைஸ் கொடுத்துருவாங்க, கட்டாயமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருக்காரு. லுக் அட் திஸ். I'm going to give you எந்த ஷார்ட்ஸ் If we are எடுத்தாலும் going to feel motivated at all, லுக் அட் திஸ். we're going to have a healthy level of baseline இதுதான் dopamine. பேசிக். How do we இது achieve நான் a ஸ்டார்ட் healthy பண்றேன். baseline level of dopamine? அவரோட Those are ஒர்க்ல going to பெரிய be ஒர்க் getting தான் ஸ்டார்ட் sufficient பண்றேன். amount. If we are going to feel motivated at all, we're going to have a healthy level of baseline dopamine. So how do we achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep each night. In addition to that, nutrition no doubt plays a role in your baseline level of dopamine. The third thing is sunlight, morning sunlight in particular. You want to try and view sunlight as early in the day as possible, 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 or 30 minutes on a very overcast day, minimum. Fourth on the list is going to be movement, exercise of varying kinds, resistance training, it can be cardiovascular training. That does increase levels of dopamine. If we are going to இன்னும் ஒரு முறை சொல்லிடுறேன், டோபமைன்ங்கிறது தான் நம்மளை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்க பயன்படுற ஒரு கெமிக்கல். அந்த டோபமைனை எப்படி கிரியேட் பண்றது, ஜென்ரேட் பண்றதுங்கிற பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு. இதுதான் அவரோட பேஸ் லைன், இவரோட ரிசர்ச் ஒர்க்கே தான். Look at this. to feel motivated at all, we're going to have a healthy level of baseline dopamine. So how do we achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep each night. In addition to that, nutrition no doubt plays a role in your baseline level of dopamine. The third thing is sunlight, morning sunlight in particular. You want to try and view sunlight as early in the day as possible, 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 or 30 minutes on a very overcast day, minimum. Fourth on the list is going to be movement, exercise of varying kinds, resistance training, it can be cardiovascular training. That does increase levels of dopamine. If we are going to சதீஷ், இதை நீங்க ஒரு வாட்டி பாத்துருக்கீங்களா? அது ஐ திங்க் ஸோ சார், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இது பார்த்த மாதிரி கடையே சொல்லட்டும், இது ஃபுல்லா கேப்சர் பண்ணீங்களா? டோபமைன் லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சார். ரைட். இப்ப ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. அவர் சொன்ன பாயிண்ட் 4 பாயிண்ட். எனஃப் ஸ்லீப் வேணும், சன்லைட்டு, சூப்பர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், நியூட்ரிஷன் சூப்பர். இன்னொன்னு ரொம்ப ஃபேமஸ் தான். நம்ம அந்த எக்ஸசைஸ், தென் கார்டியோவாஸ்குலர் ட்ரைனிங், கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ், அவ்வளவுதான். சன்லைட் அப்படின்னா அது வந்து இப்போ நார்மல் டேஸ்னா 5 to 10 மினிட்ஸ் நல்லா சன்லைட் இருக்கும்போது, இப்போ கொஞ்சம் க்ளவுடியா இருந்துச்சுன்னா ஐ திங்க் 10 to 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸ் ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. அப்புறம் 20 to 30 மினிட்ஸ். கொஞ்சம் இன்னும் க்ளவுடியா இருக்கு அப்படின்னா அந்த மினிட்ஸ் வந்து சூப்பர். ஸ்லீப் வேணும், நியூட்ரிஷன் வேணும், சன்லைட் வேணும், எக்ஸசைஸ் வேணும். இதுதான் இவர் சொல்ற அந்த பாயிண்ட். இப்போ வந்துருச்சு இல்லைங்களா? இந்த எவ்வளவு பெரியதா இருந்தாலும் இந்த டோபமைன்ங்கிற ஒரு வேர்டு இங்க ஆட் ஆகுது, அவ்வளவுதான். லுக் அட் தட், ஒன் ஆஃப் தோஸ் ஒன்ஸ். I'm excited to teach you about dopamine because dopamine has பாருங்க, கொஞ்சம் அடிஷனல் வேர்ட்ஸ் இருக்கும். பட் லெட்ஸ் லுக் அட் திஸ். I'm excited to teach you about dopamine because dopamine has everything to do with how you feel right now as you're listening to this. It has everything to do with how you will feel an hour from now, it has everything to do with your level of motivation and your level of desire and your willingness to push through effort. If ever you've interacted with somebody who just doesn't seem to have any drive, they've given up, or if you've interacted with somebody who seems to have endless drive and energy, what you are looking at there in those two circumstances is without question a difference in the level of dopamine circulating in their system. I'm excited. எப்படி ஆரம்பிச்சாரு, எப்படி முடிச்சாருன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் இல்லைங்களா? அவர் என்னன்னு
ஏன்னா டோபமைன் லெவல் பத்தி தான் பேசுறாரு. இதுல முக்கியமா என்னத்தை சொல்ல வர்றாரு இது? அப்ப வந்து ஃபுல்லா லிஸ்ட் பண்ணாரு அந்த ஷார்ட்ஸ்ல. டோபமைன் லெவல் வேணும்னா என்ன பண்ணணும்னு. இங்க என்ன சொல்றாரு? இங்க ஒரே ஒரு தீமை தான் தெளிவா சொல்லிட்டே இருக்காரு. டோபமைன் இருந்தது அப்படின்னா பீப்புள் எப்படி இருப்பாங்க, இல்லாம இருந்தா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ட் லெவல் தான். அவ்வளவுதான். இதான் சரக்கு. இவ்வளவுதான் முடிஞ்சது பாருங்க. ஒரு 4-5 ஷார்ட்ஸ்ல இதை கொண்டு வந்துட்டோம். எவ்வளவு கொண்டு வந்துட்டோம் பாருங்க. சூப்பர். I had to teach you about dopamine because dopamine has everything to do with how you feel right now as you're listening to this. It has everything to do with how you will feel an hour from now, it has everything to do with your level of motivation and your level of desire and your willingness to push through effort. If ever you've interacted with somebody who just doesn't seem to have any drive, they've given up, or if you've interacted with somebody who seems to have endless drive and energy, what you are looking at there in those two circumstances is without question a difference in the level of dopamine circulating in their system. I'm excited to teach you about dopamine Super. because இப்ப பாருங்க, அது யோசிச்சு பார்த்துருக்க முடியுமா? ஒரு ஆண்ட்ரூ ஹுபர்மேனோட ஷார்ட்ஸை நம்ம ஒரு கேஷுவலா டீகோட் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அந்த கோர் தெரிஞ்சிட்டாலே போதும். அவர் என்ன இதை பத்தி இப்ப டோபமைன் பத்தி அவர் என்ன பேசுறா சரி, யார் என்ன பேசுறாலுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஹெல்ப் பண்ணிக்க முடியும். அதுதான் ரொம்ப இவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்த பத்தியும் பேசுவார். இந்த மாதிரி மெடிக்கலுக்காக நான் எடுத்து வச்சேன், ஏன்னா ஜெனரிக்கா அது எல்லாருக்குமே பயன்படும்னு. லுக் அட் திஸ். many of you perhaps have heard of நான் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க அப்படியே நீங்க எடுத்துட்டு போயிடலாம் அதை. Many of you perhaps have heard of trauma treatments such as EMDR. Interestingly enough, EMDR is something that was developed by a psychologist, and the story goes that she was walking in the trees and forests behind Stanford, and she was recalling a troubling event in her own mind. She realized that as she was walking, the emotional load of that experience was not as intense. She extrapolated from that experience to a practice that she put into work with her clients, with her patients. What she had her clients and patients do was move their eyes from side to side while recounting some traumatic or troubling event. Eye movements from side to side are suppressing the amygdala, and the general theme is to use those eye movements to suppress the fear response and then to recount or repeat the experience, and over time uncouple the heavy emotional load, the sadness, the depression, the anxiety, the fear from whatever it was that happened that was traumatic. Many of you இது கஷ்டம் இல்லை, பார்த்த கஷ்டம் மாதிரி தெரியும். நான் இன்னொரு வாட்டி ரன் பண்றேன், கரெக்டா கனெக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஸ்டான்ஃபோர்ட்ல ஒரு லேடி வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டான்ஃபோர்ட்ல அப்ப நடக்குது இது. லுக் அட் திஸ். You perhaps have heard of trauma treatments such as EMDR. Interestingly enough, EMDR is something that was developed by a psychologist, and the story goes that she was walking in the trees and forests behind Stanford, and she was recalling a troubling event in her own mind. She realized that as she was walking, the emotional load of that experience was not as intense. She extrapolated from that experience to a practice that she put into work with her clients, with her patients. What she had her clients and patients do was move their eyes from side to side while recounting some traumatic or troubling event. Eye movements from side to side are suppressing the amygdala, and the general theme is to use those eye movements to suppress the fear response and then to recount or repeat the experience, and over time uncouple the heavy emotional load, the sadness, the depression, the anxiety, the fear from whatever it was that happened that was traumatic. Many of you வா, எவ்வளவு ஒரு ஒரு ஆர்கன் அப்படியே கனெக்ட் பண்ணி என்ன பிரமாதமா ஒண்ணு சொல்லி எப்படி முடிச்சிருக்காங்க பாருங்க. இது இன்னொரு வாட்டி வேணும்னா நான் போடுறேன், ஆனா அது கோர் மட்டும் சொல்ல முடியுமா? என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்ல முடியுதா? ஷூருங்க சார். ஸோ ஒரு லேடி வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் வாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. பட் ஐ மூமெண்ட் அங்கே பக்கம் இந்த பக்கம் மூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஷி ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஸ்ட்ரெஸ் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து அவங்களோட பேஷண்ட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ மூமெண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, அந்த கவுண்ட் வச்சு 1 2 3 4 5 அந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணி பண்ணுறனால அவங்களோட டிப்ரெஷன் மூவ்மெண்ட் பண்றப்ப என்ன பண்ணணும், இன்னொரு விஷயம் என்ன பண்ணணுங்கிறாங்க. அது கரெக்டா அதுதான் வின் பண்றாங்க. ஐ மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கப்பயே இதை பண்ணணுங்கிறாங்க. எதை பண்ணணுங்கிறாங்க? கவுண்டிங். இல்ல, நீங்க நல்லா நல்லா கொண்டு வந்தீங்க, ஃபுல்லாவே கொண்டு வந்திருக்கீங்க. இந்த கோர் ஆஃப் த வீடியோ ஒன்று சொல்லுது. நீங்க சொன்ன பாயிண்ட் ரைட். ஐ மூவ்மெண்ட் வந்து இந்த ஐ மூவ்மெண்ட் பண்றப்ப என்ன பண்ணணுங்கிறாங்க. ஏன்னா இது ரெண்டு விஷயமா நடக்குது.
இவங்க ஸ்டான்ஃபோர்ட்ல வாக் பண்றது ஒண்ணு, சைக்காலஜிஸ்டா இருக்காங்க. இவங்க பேஷண்ட்ஸ்க்கு ஒண்ணு குடுக்குறாங்க, அது ஒண்ணு. அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்றாங்க ஒண்ணு. இந்த எக்ஸ்ட்ராபுலேட் பண்றப்ப இந்த ஐ மூவ்மெண்ட் பத்தி கரெக்டா பேசுறாங்க. டெஃபினட்டா இருக்கு. அந்த ஐ மூவ்மெண்ட் பண்றப்ப என்ன பண்ணணுங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு இல்ல. யூ லிசன் அகைன். அதுதான் அந்த பாயிண்ட் தான். பாக்கியெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. பாக்கி எல்லாமே இருக்கு. அந்த ஒரு பீஸ் மட்டும் பாருங்க. You perhaps have heard of trauma treatments such as EMDR. Interestingly enough, EMDR is something that was developed by a psychologist, and the story goes that she was walking in the trees and forests behind Stanford, and she was recalling a troubling event in her own mind. She realized that as she was walking, the emotional load of that experience was not as intense. She extrapolated from that experience to a practice that she put into work with her clients, with her patients. What she had her clients and patients do was move their eyes from side to side while recounting some traumatic or troubling event. Eye movements from side to side are suppressing the amygdala, and the general theme is to use those eye movements to suppress the fear response and then to recount or repeat the experience, and over time uncouple the heavy emotional load, the sadness, the depression, the anxiety, the fear from whatever it was that happened that was traumatic. Many of you இந்த பாயிண்ட் தான் நான் கேட்டேன். எப்படி அது என்ன பண்றாங்க? இவங்க நடந்து போறப்ப ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றாங்க. ரீகவுண்டிங் their emotions. லைஃப்ல ட்ராமாட்டிக் இவெண்ட் எல்லாருக்குமே சோகமானது ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அது அப்பப்ப நமக்கு வந்து வாட்டிக்கிட்டே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல ஐ மூவ்மெண்ட் இங்கேயும் அங்கேயும் கொண்டு வந்தா பேசிக்கா அது அப்படியே டைல்யூட் ஆயிருங்கிறாங்க. அதுதான் அவங்க எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணி அந்த சைக்காலஜிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இஎம்டிஆர்னு சொல்றாங்க. நம்ம இஎம்டிஆர்னு போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நமக்கு அது வந்துடும். இ மஸ்ட் பி ரெஃபரிங் டு ஐயா இருக்கும். இஎம்டிஆர் பேசிக்கா நார்மலா ஃபோக்கஸ் பண்றப்ப நம்ம கண்ணு எவ்வளவு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அது ப்ரே இது பண்றப்ப பயங்கர ஃபோக்கஸ்டா பண்ணும். பண்ணி அது ப்ரே அடிக்கிறப்ப அது கண்ணு அவ்வளோ ஃபோக்கஸ்டா இருக்கும். நம்ம பார்க்கலாம் அந்த புலி சிங்கத்தோட கண்ணெல்லாம் பார்க்கலாம். பயங்கர ஷார்ப்பா இருக்கும். அந்த ஐ வந்து ஹியூஜ் திங் அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்கன்ஸ்லேயே ஐ வந்து ஹியூஜ் திங்கிறாங்க. அந்த ஐயை வந்து கான்ஷியஸா மூவ் பண்றப்ப நீங்க ப்ரெசென்ட்டுக்கு போயிடுறீங்க. அந்த ப்ரெசென்ட்டுக்கு போறப்ப இந்த பாஸ்ட் ஃபீச்சரை பத்தி நீங்க பயம் போயிடுது. அப்ப அந்த பாஸ்ட் நடந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட் வந்து நல்லிஃபை ஆகுது. இதுதான் நம்ம ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல சொன்னாங்க. நம்ம ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல பெரிய பெரிய குருமார்கள்லாம் இது சொன்னதுதான். ஆனா அதை வந்து சயின்டிபிக் பேஸ்ல வந்து அவங்க ஸ்டான்ஃபோர்ட்ல இது சொல்றாங்க இஎம்டிஆர் அப்படின்னு. ஸோ இது இது முழுசா புரியும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இது புரியும் நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது. அப்பதான் அவர் நிறைய வார்த்தை யூஸ் You பண்றாரு. perhaps have heard of trauma treatments such as EMDR. Interestingly enough, EMDR is something that was developed by a psychologist, and the story goes that she was walking in the trees and forests. எல்லா டென்ஸையும் யூஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாஸ்ட் கண்டினியூஸ் இப்போ போச்சு. Stanford, and she was recalling a troubling event in her own mind. She realized அவங்க நடந்து போறப்ப அவங்களோட ட்ரபிளிங் ஈவெண்ட் அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து யோசிச்சாங்க. அப்ப கண்ணை பத்தி அவங்க பேசல. அப்ப பாருங்க that as she was walking, the emotional load of that experience was not as intense. நடந்து போறாங்க. அப்ப காலை அவங்க யூஸ் பண்ற பாடியை யூஸ் பண்றப்ப நடந்து போறப்ப அவங்களுக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வை பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா எப்பொழுதும் இருக்கிற மாதிரி அது ரொம்ப இன்டென்ஸா இல்ல, லைட்டா இருக்குது. இவங்க நடந்து பாடி மூவ்மெண்ட் இருக்கிறதுனால. She extrapolated from that experience. She extrapolated from that experience. அந்த பாடி மூவ்மெண்ட்ல அந்த பார்ட்ல இருந்து இன்னொரு பாடியோட இன்னொரு பார்ட் ஐஸ் எடுக்கிறாங்க. அதான் எக்ஸ்ட்ராபுலேட்டட். It's to a practice that she put into work in. அவங்க சைக்காலஜிஸ்டா இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ராபுலேட் பண்ண ஒரு விஷயத்த அவங்க கிளையன்ட்ஸ்கிட்டே ட்ரமாட்டிக் இது மாதிரி ட்ராமா அண்டர்கோ பண்ற பேஷண்ட்ஸ்க்கு அவங்க பயன்படுத்துறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. With her clients, with her patients. And what she had her clients and patients பாருங்க காஸ்டிவ் வெர்ப் யூஸ் பண்றாங்க பாருங்க, அட்வான்ஸ் வெர்ப். அவங்க கிளையன்ட்ஸ் என்ன பேஷண்ட்ஸ் என்ன பண்ண வச்சாங்கன்னா அப்படிங்கிறாங்க பாருங்க. do was move their eyes from side to side while recounting some traumatic or troubling event. அந்த பேஷண்ட்டுக்கு வாழ்க்கையில் நடந்த சோக சம்பவத்தை யோசிச்சுக்கிட்டே அதை பத்தி நினைச்சுக்கிட்டே ஐயா மூவ் பண்ணுங்கிறாங்க. சைட்டு இதுதான் கரெக்டா நீங்க சொன்னீங்க சதீஷ். நீங்க பக்கமா சொன்னீங்க. இது ரீகவுண்டிங் தான் ஞாபகப்படுத்திக்கிறது. Eye movements from side to side are suppressing the amygdala, and the general theme இந்த அமிக்டலான்னு அவங்க சொல்றது பிரெயினோட ஃப்ரண்ட் பார்ட் சொல்றாங்க. Okay. is to use those eye movements to suppress the fear response and then to அந்த ஐ மூவ்மெண்ட் வந்து தான் பயன்படுது. எப்படி பயன்படுது?
அந்த 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 துக்கத்தோட தீவிரத்தை குறைக்க பயன்படுது. Count or repeat the experience. திருப்பி ரிப்பீட் த எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி ஏதோ ஒன்று நடந்து போனது அதை யோசிக்கிறோம், சோகமா யோசிக்கிறோம்னா கண்ணு திருப்பி 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 கண்ணை வந்து இது பண்ணும். And over time, uncouple the heavy அன்கப்பல், அந்த சோகமான ஈவெண்ட் வந்து உங்களை விட்டு போகுது. அன்கப்பல். ஸோ emotional load, the sadness, the depression, the இதுல எல்லாமே அதோட sadness, depression, anxiety, anxiety. the fear from whatever it was that happened that was traumatic. Many ஸோ அந்த சோகத்திலிருந்து ஒவ்வொரு வாட்டி யோசிக்கிறப்பையும் அந்த சோகமே போயிடுது, அப்படி நொறுங்கி போயிடுங்கிறது தான் காரணம். இந்த பாடி பார்ட்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது ரொம்ப இதாக சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டீப்பா போகுது. லுக் அட் திஸ். the pattern of breathing is இவரு ஒரு பெரிய பாட்காஸ்டர் தான் அவரு. இதுல ஹியூபர்மேன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இங்க நான் ஸ்ட்ரெயிட்டாவே இது பண்ணியிருந்தேன். really simple. I do it anytime I'm starting to feel a little worn out, or like I might be kept. ஸ்டார்டிங் now. Okay. The pattern of breathing is really simple. I do it anytime I'm starting to feel a little worn out, or like I might be catching something, or if I was on a plane and someone around me seemed like they weren't doing so well. It involves 25 deep breaths in through the nose, in this case out through the mouth. Then at the end of that, exhaling all your air, holding your breath for 15 to 60 seconds. Don't fight the impulse to breathe when you feel the impulse to breathe. Breathe in and then hold your breath for as long as you can until you feel the impulse to breathe. But basically, I won't do all 25. It goes something like this. So big deep breaths, right? And I can already feel I'm kind of heating up. Yeah. That's the release of adrenaline. Adrenaline is the signal for the immune system to deploy these killer cells and these cells that go and combat infection. The pattern of breathing is ஸோ இவர் வந்து அட்ரிலின், அப்போ டோபமின் மாதிரி அட்ரிலினை மட்டும் எடுத்துக்கிறாரு. ஒரு இது சொல்றாரு, இன்னொரு வாட்டி நான் ரன் பண்றேன். லுக் அட் திஸ். really simple. I do it anytime I'm starting to feel a little worn out, or like I might be catching something, or if I was on a plane and someone around me seemed like they weren't doing so well. It involves 25 deep breaths in through the nose, in this case out through the mouth. Then at the end of that, exhaling all your air, holding your breath for 15 to 60 seconds. Don't fight the impulse to breathe when you feel the impulse to breathe. Breathe in and then hold your breath for as long as you can until you feel the impulse to breathe. But basically, I won't do all 25. It goes something like this. So big deep breaths, right? And I can already feel I'm kind of heating up. Yeah. That's the release of adrenaline. Adrenaline is the signal for the immune system to deploy these killer cells and these cells that go and combat infection. The pattern of breathing is really simple. I do it anytime I'm starting to feel a little worn out. ரெண்டு வாட்டி இது ஒரு ஐடியா வந்துச்சா, என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்ல வந்துச்சா, Mhm. என்ன நடக்கும், எப்போ இது எம்ப்ளாய் பண்றாரு, ஏன் பண்றாரு, எப்படி பண்றாரு, பண்ணதுனால என்ன வந்து எஃபெக்ட் வருது. Mhm. இன்னொரு So- வாட்டி தெரியுமா, இல்லை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இன்னும் ஒரு டைம் போடுங்க. சூப்பர். The pattern of breathing is really simple. I do it anytime I'm starting to feel a little worn out, or like I might be catching something, or if I was on a plane and someone around me seemed like they weren't doing so well. It involves 25 deep breaths in through the nose, in this case out through the mouth. Then at the end of that, exhaling all your air, holding your breath for 15 to 60 seconds. Don't fight the impulse to breathe when you feel the impulse to breathe. Breathe in and then hold your breath for as long as you can until you feel the impulse to breathe. But basically, I won't do all 25. It goes something like this. So big deep breaths, right? And I can already feel I'm kind of heating up. Yeah. That's the release of adrenaline. Adrenaline is the signal for the immune system to deploy these killer cells and these cells that go and combat infection. The pattern of breathing is really simple. I do it anytime I'm starting. இது என்ன சொல்ல வர்றாரு, நீங்க அந்த கோர்வேஸ் வரணும். இது எகைன் நம்ம ஈஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருந்து வந்ததுதான். ம். அப்படின்னு என்னன்னு கேக்குறேன். worn out அப்படின்னா அதாவது ஏதோ எப்பெல்லாம் நான் ரொம்ப லோவா ஃபீல் பண்றேனோ, எப்பெல்லாம் நான் வந்து ஓன் அவுட்னா ரொம்ப கலப்பா ஃபீல் பண்றேன், எப்பெல்லாம் ரொம்ப ஆர்வம் இல்லாம ஃபீல் பண்றேனோ, அப்பெல்லாம் நான் இதை பண்ணுவேன். குறிப்பா நான் ஃப்ளைட்ல போறேன், பக்கத்துல உள்ளவருக்கு ஏதோ அவருக்கு கோல்டு இருக்கு, இல்லை அவருக்கு ஏதோ நடக்குது, நமக்கு கேட்சப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இதை நான் பண்ணுவேன். நான் இதை என்ன பண்ணுவேன்னா 25 வாட்டி பிரெத் இன், அப்புறம் 25 பிரெத் அவுட் நான் பண்றது. மூக்குல மூக்குல இழுத்து வாய் இருந்து வழியா வாயில விடுறது. வாய். அட் த எண்ட் வந்து
கம்ப்ளீட்டாக ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் எகெயின் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறாரு. அது அது 25 நான் அப்படியே பண்ண மாட்டேன். நான் குயிக்கா சில வாட்டி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அந்த இன் அண்ட் அவுட்டை வந்து சொல்லுவாரு. டக்கு டக்குன்னு 10 வாட்டி 20 வாட்டி அப்படி பண்ணிட்டு சில வாட்டி வந்து நான் வந்து நார்மலா இது மாதிரி குயிக்கா பண்ணிட்டு விட்டுருவேன். நான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு இந்த இதனால மாதிரி பண்ணுறப்போ அந்த இம்யூன் பாடி ஹீட் ஆகி இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து சிக்னல் பாஸ் பண்ணி கில்லர் செல்ஸை இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணிடும். வெரி குட். கில்லர் செல்ஸை டிப்ளாய் பண்ணி நமக்கு என்ன அது என்ன தேவை இம்யூனிட்டி தேவையோ அது கொடுத்துருவோம். ஸோ இதை தானே நம்ம பெரிய இதெல்லாம் நம்ம பெரிய குருமார்கள்லாம் இதெல்லாம் சொன்னாங்க. அந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லி பிராணயாமம்னு யோகால ஒரு பெரிய இதை கொண்டு வந்து வச்சாங்க. So, அதுதான் ஒரு கிட்டத்தட்ட அதுதான் சொல்றாரு. நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இதுல வந்து சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாந்தி ஆசனம், சவாசனம், சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. இது சான்ஸ்கிரிட்ல யோக நித்திரைம்பாங்க. தமிழ்ல வந்து சாந்தி ஆசனம், கடைசி ஆசனம். நீங்க யோகா கிளாஸுக்கு போனீங்கன்னா கடைசி ஆசனமா பண்ணுவாங்க. ஓகே. அது இதுல ஒரு ரிசர்ச் பண்ணி யோக நித்ரானுங்கிறத சாந்தி ஆசனத்துல ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ போட்டிருக்காரு. அது கிட்டத்தட்ட 10 மில்லியன் வியூஸ்க்கு மேல இப்போ வந்திருக்கும். அது இதை மட்டும் எழுதி வச்சுங்க. என்எஸ்டிஆர், அந்த வார்த்தை என்எஸ்டிஆர். ஓகே. இவரோட பெஸ்ட் ஒர்க்குங்கிறது அதான். அது 10 மினிட்ஸ்க்கு ஒரு வெர்ஷன் இருக்கும், 20 மினிட்ஸ்க்கு ஒரு வெர்ஷன். என்எஸ்டிஆர்னா நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட். நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட், தூங்காமலே எப்படி ரெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது. ஓகே. அதுதான் சாந்தி ஆசனம்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும்னா சவாசனம்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க்காக பார்க்கப்படுகிறது. நான் நிறைய வாட்டி அதை யூஸ் பண்ணியிருக்கேன். யோகா போகாத நாட்கள்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். லுக் அட் திஸ். இது உங்களுக்கு இது ஒரு ஐடியா. இன்னொரு 4 மினிட்ஸ் இருக்கு. ஐ கேன் டூ ஒன் மோர். கேன் வி டூ ஒன் மோர்? இஸ் இட் ஓகே? அந்த என்எஸ்டிஆர் மட்டும் நீங்க அடுத்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம யோகா வாத்தியார் சொன்னாக்க யாரும் கட்டுக்கவே மாட்டோம். அவர் யோகா வாத்தியார் சொன்னா எல்லாத்தையும் கட்டுப்போம். நம்ம யோகா மாஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு அதை பார்த்தா தான் தெரியும். It's also very beneficial. இந்த ஒரு பாயிண்ட பாருங்க. இது ஒரு நல்ல இது. அது ஃபுல்லாவே ஒரே ஸ்ட்ரெச்ல கேளுங்க. To be able to tolerate a lot of stress and still think clearly. And that's because, again, stress is inevitable. There are going to be times in which stress is going to hit and we need to maintain clarity of thought in order to make good decisions, perform well on exams, say the right thing, not say the wrong thing, etc. There's a tool from physiology that allows us to do that. And this is a tool that you use not in the moments of stress, but away from stress, in which you can train up or enhance your stress threshold to become more gritty and resilient, to basically increase your mental toughness. It involves what's called cyclic hyperventilation. What you're going to do is you're going to take 25 deep inhales and 25 exhales. And of course, you're not going to do 25 inhales and then 25 exhales. You're going to inhale and exhale 25 times, which will definitely increase the amount of adrenaline, epinephrine in your brain and body. நம்ம முன்னாடி பார்த்ததையே வேற மாதிரி சொல்றாரு, ரைட்? ஆனா அதே தீம் தான் சொல்றாரு. 25 வாட்டி உள்ள வெளியிலாரு. ஒன் மோர் டைம். It's also very beneficial to be able to tolerate a lot of stress and still think clearly. And that's because, again, stress is inevitable. There are going to be times in which stress is going to hit and we need to maintain clarity of thought in order to make good decisions, perform well on exams, say the right thing, not say the wrong thing, etc. There's a tool from physiology that allows us to do that. And this is a tool that you use not in the moments of stress, but away from stress, in which you can train up or enhance your stress threshold to become more gritty and resilient, to basically increase your mental toughness. It involves what's called cyclic hyperventilation. What you're going to do is you're going to take 25 deep inhales and 25 exhales. And of course, you're not going to do 25 inhales and then 25 exhales. You're going to inhale and exhale 25 times, which will definitely increase the amount of adrenaline, epinephrine in your brain and body. So, இதுல அந்த டேர்ம் மட்டும் யூஸ் பண்றாரு, எஃப்லபின் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 25 வாட்டி இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்றதுக்கு ஒரு பேர் சொன்னார், ஞாபகம் இருக்குதுங்களா? அது வந்து தனியா மேல ஸ்கிரீன்ல காட்டினாங்க. ஏதோ ஹெச் சம்திங் வந்தது.
சைக்கிளிக் ஹைப்பர் வென்டிலேஷன். சைக்கிளிக்னா உள்ள போயிட்டு கீழே வர்றது. ஹைப்பர் வென்டிலேஷன். சைக்கிளிக் அதானே இது அவங்க வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல அழகா ஒரு பேரை வச்சுட்டு பாருங்க எவ்வளவு பெரிய இது. நம்ம இதுல வந்து பிராணாயாமம் தான் அது. இந்த பிராணாயாமம் நீங்க சொல்றது 25 வாட்டி பண்ணணும். இந்த அட்ரினலோட அது கெமிக்கல் நேம் இந்த வாட்டி ஆட் பண்றாரு. அதுதான் அந்த கில்லர் செல்ஸ் ஜெனரேட் பண்றதுங்க. இந்த ப்ரீவியஸ்ல உள்ளதை கனெக்ட் பண்றது. ஆனா ஆரம்பம் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. லெட்ஸ் டூ திஸ். It's also very இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதனால ஆல்சோன்னு சொன்னாரு. beneficial to be able to tolerate a lot of stress. நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கிக்க முடியணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பலன் உள்ளது. எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல எப்பயுமே இருக்கும். அதை தாங்கிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை தாங்கிறதுக்குரிய ஒரு வழிதான் இது. அந்த வழி ஜஸ்ட் நம்ம மூச்சுல இருக்குங்கிறது தான் அவர் சொல்றாரு. And still think clearly. And that's because, again, stress is inevitable. There are going to be ஸ்ட்ரெஸ் தவிர்க்க முடியாது. times in which stress is going to hit and we need to maintain clarity of thought அப்ப நிதானமா நம்ம இருக்கணும். ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கிறப்ப எப்படி நிதானமா இருக்கிறது, in order to make good decisions, perform well on நல்ல முடிவு எடுக்கிறது, பரிச்சை நல்லா எழுதுறது, exams, say the right thing, not சேகரிச்சு நல்ல கரெக்டா வார்த்தையை விட்டுறாம இருக்கிறது. say the wrong thing, etc. There's a tool from physiology. இதுதான் பாருங்க பிசியாலஜி அப்படிங்கிறாரு பாத்தீங்களா. பிசியாலஜினா உடல் சம்பந்தப்பட்டது. உடல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த உடலியல். பிசியாலஜிக்கல் உடலியல். அந்த டூல் வந்து உடலியல்ல எடுக்கிறோம் அப்படிங்கிறது. That allows us to do that. And this is a tool that you use not in the moments of stress. இது ஸ்ட்ரெஸ் இருக்கப்ப யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலா காலைல எழுந்திரிச்சோட யோகா மாதிரி நீங்க யோகா பண்றதுதான் அது. காலைல எழுந்திரிச்சோட ஃப்ரெஷ்ஷா இருக்கப்ப இல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறப்ப பண்ண வேண்டியது. But away from stress, in which you can train up or enhance your stress threshold to become. அந்த ஸ்ட்ரெஸ் வராம கூட பாத்துக்கலாம் இதனால. To become more gritty and resilient. ரொம்ப தைரியமா இருக்கலாம். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம கிரிட்டியோட ரெசிலியன்ட்டோட இருக்கலாம். தைரியமா இருக்கலாம். ஃபேஸ் பண்ணலாம். Become more gritty and resilient to basically increase your mental toughness. Just mental toughness. It involves what's called cyclic hyperventilation. Cyclic hyperventilation. Cyclic hyperventilation. சைக்கிள் வேணும். இன்ஹேல் அவுட். இப்ப பாருங்க இன்ஹேல் அவுட் அப்படிங்கிற அந்த சைக்கிளிக் ஹைப்பர் வென்டிலேஷன். What you're going to do is you're going to take 25 deep inhales and 25 exhales. And of course, you're not going to do 25 inhales and then 25 exhales. You're going to inhale and exhale 25 times, which will definitely increase the amount of adrenaline, epinephrine in your brain and body. By the way, direction. ஓகே. இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே ஒரு 10 இது பண்ணோம். ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஆடியோக்கு போயிட்டோம். இப்ப நீங்க வந்து ஆண்ட்ரூ பெர்மனோட ஷார்ட்ஸ் எது வேணாலும் நீங்க கேட்கலாம். ஏதோ ஒரு வகையில நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். அவர் ஆசனம் பத்தி பேசினாலும், எக்ஸசைஸ் பத்தி பேசினாலும், ஃபுட்டை பத்தி பேசினாலும் எது வேணாலும் இப்போ இது பண்ணிடலாம். ஒரு பெரிய பாடி ஆஃப் ஒர்க் 25-30 வருஷம் அவர் ஒர்க் பண்ணத இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்ததுனால நம்மளால எவ்வளவு ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். சோ எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கிறதுனால ரொம்ப இது பண்ண முடியல. Sure. We will connect. அந்த லிங்கை வேணா திருப்பி நான் அனுப்புறேன். அதுல 59 ஷார்ட்ஸ் இருக்கும். Sure, sir. எவ்வளவு பார்க்க முடியுமோ நீங்க பார்க்கலாம். இதுல என்ன லிசனிங் தான் இந்த ஸ்பீக்கிங் அடிப்படை. நம்ம லிசனிங் தான் நீங்க பண்ணணும் டெக்னிக்கலா. அதோட ரீடிங்கும் பண்ணணும். அது 2 இன்புட் ஒண்ணா வரப்ப எவ்வளவு ஃபோக்கஸ்டா பண்ணணும் பாத்தீங்களா? So it's amazing. So tomorrow we have class. நம்ம யூஷுவல் டைத்துல வச்சிடலாங்களா? Usual time, sir. I'll see you tomorrow at 2:30. Thank you. Thank you so much, sir. Thank you very much. Bye.